இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த நாள் செப்டம்பர் 29ஆம் தேதி 2025 திங்கட்கிழமை. உஷ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 13ஆம் திருநாள். மிக முக்கியமான நட்சத்திரங்கள்ல மூலா நட்சத்திரம் தனுசு ராசி இன்றைய நாள். பெரிய ஒரு அதிர்ஷ்டம் என்னன்னா, மூலா நட்சத்திரத்துக்கு குரு பார்வை இருக்கும் பொழுது நிறைய நல்ல காரியங்கள், சுப காரியங்கள், குழந்தைகளுக்கு நல்லது நடக்கிறதுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அதுலயும் இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் சின்னதா பார்த்துக்க வேண்டியது அப்படின்னு சொல்லணும்னா, கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க. மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்க வீட்டிற்கு நல்ல மனிதர்கள் வருவார்கள். ஆன்மீகவாதிகள், சந்நியாசிகள், மகான்கள், தெய்வ புருஷர்கள் இவங்கெல்லாம் இன்றைய நாள் உங்க வீட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள். தெய்வம் மனுஷ்ய ரூபேனா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்ன, தெய்வம் நேரா வந்து வரமாட்டாங்க. அங்குசம் எல்லாம் வச்சுட்டு வரமாட்டாங்க. டைரக்ட்டா மனுஷன் ரூபத்துல வருவாங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு 2 லைன்ல சொன்னாலும், அதுல பெரிய அர்த்தங்கள் புதைந்திருக்கும். உங்களுடைய ஃபியூச்சரிஸ்டிக் வியூ எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய பிராப்தம். தான தர்மங்கள் செய்யக்கூடிய அற்புதமான நாள். நெறைய பேருக்கு மனக்கவலைகள் அகலும். வீட்ல பிரிவுகள் இருந்தா கூட ஒண்ணு சேரக்கூடிய அற்புதமான நாள். நினைத்த எல்லா காரியங்களும் சந்தோஷமா இருப்பீங்க. ஆன்மீகத்துல முழுமையாக ஈடுபட்டு பல காரியங்களை முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக மேஷத்திற்கு பிறகு. அதுலயும் இன்றைய நாள் மெயினா வீட்ல இருக்கக்கூடிய பெரியவங்க, ஆண்கள், பெண்களுக்கு அத்தனை பேருக்கும் நன்னா இருக்கக்கூடிய பிராப்தம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் செல்வ கணபதி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தேவையே இல்லாத பிரச்சனை, உடம்பு பாதிப்புகள், மனசங்கடம் இதெல்லாம் கிளியர் ஆகும். ஏன் கிளியர் ஆகும்னா, குரு பார்வையில இருக்கனால சந்திராஷ்டமம் வேலை செய்யாது. அதனால சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் சரி, சின்ன முள்ளு குத்துனோனே நம்ம ஐயோன்னு கீழ விழுந்துருவோமா? விழுக மாட்டோம். முள்ள தூக்கி வெளியே போட்டுட்டு நம்ம அடுத்த வேலைய பார்ப்போம். அதுதான் இன்றைய நாள் நடக்கும். இன்றைய நாள பொறுத்தவரைக்கும் வேறு மொழி பேசக்கூடிய மனிதர் மூலியமாக நமக்கு ஒரு பெரிய ஆதாயம் காணப்போகிறது. நமக்கு என்ன டைமுக்கு என்ன தேவைன்னு அவர்கள் மூலியமா நாம் நிறைவேத்திக் கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். பெரிய சந்தோஷத்தையும் பார்ப்போம். மன சந்தோஷம் மட்டும் கிடையாது, இடையூறுகள் எல்லாமே காணாமல் போகும். விக்னங்களை போக்கக்கூடிய தெய்வம் கணபதி. அவரை வழிபாடு செய்தால் இன்றைய நாள் எல்லா விஷயமும் நன்னா நடக்கும். சாம்பல் நிறத்தை யூஸ் பண்ணுங்க. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் அமேசிங்கா இருக்கு. உங்களுக்கு நல்லா இருக்கோ இல்லையோ, உங்க மனைவிக்கு நன்னா இருக்கு. உங்க கணவருக்கு நன்னா இருக்கு. தேவையில்லாத மனக்கவலைகள், விரக்தி மனப்பான்மை இது எல்லாமே ஒரு பாயிண்ட் கூட இல்லாம எல்லாமே அகலும், நீங்கும், தொலகும். தைரியமா இருக்கலாம். இந்த மாரி நாட்கள்ல உங்களுடைய மனைவி நெறைய கோவிலுகளுக்கு போகலாம். உங்க பசங்க நெறைய கோவில்களுக்கு போலாம். இருக்கிற பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகலாம். தடைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகலாம். வேற்று மதத்தினர் மூலியமா நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கலாம். வியாபாரம் சிறந்து விளங்கலாம். அமேசிங்கான நாளாக இன்றைய நாள் இருக்க போறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிரவுன் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினா வயிறு சம்பந்தப்பட்ட, ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் நிவர்த்தியாகும். நல்ல மருத்துவர் கிடைப்பார். மருத்துவ சிகிச்சை நல்லா வேலை செய்யும். மருந்து மாத்திரை எடுத்தீங்கன்னா நல்லா வேலை செய்யும். கேது நட்சத்திரத்துல எப்ப குருவுடைய பார்வை உட்கார்ந்திருக்கோ, அந்த நாள்ல நீங்க எடுக்கக்கூடிய மருத்துவம் வேலை செய்யும். பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய நாள். எந்த விஷயமா இருந்தாலும் ஈஸியா முடியக்கூடிய பிராப்தம். ரொம்ப நாளா இழுபறியா இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் டக்குன்னு செட் ஆயிடும். பல நன்மைகள் நடக்கும். 1, 2லாம் இல்ல. பல நன்மைகள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது. மெயினா இன்றைய நாள் அஸ்வினி தேவதைகளை வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிரே நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமாக இன்றைய நாள் செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் மோடுன்னு சொல்லுவோம். அதாவது என்ன அர்த்தம்னா, நாம் செய்வது சரியா தவறா? நமக்குள்ள ஒரு சக்தி இருக்கு. அத எப்படி நம்ம வெளிய கொண்டு வர முடியும்? எனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல், எனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தனி திறமையை எப்படி நாம தூண்டி வெளிய கொண்டு வர முடியும்? என்ன அர்த்தம்னா, யோகா பண்ற மாரி உள்ள இருக்கக்கூடிய சக்திய இன்றைய நாள் வெளிய கொண்டு வருவோம். அது என்ன பண்ணும்? 10 பேரு செய்ய முடியாத விஷயத்த நம்ம செய்வோம். யாருமே டச் பண்ண முடியாத பல விஷயங்கள நம்ம செய்ற மாரி வரும். பெரிய ஏற்றங்களும், நல்ல வாய்ப்புகளும், நன்மைகளும் அற்புதமாக வரக்கூடிய நாளா இருக்க போறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய
தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு சில பேருக்கு திடீர்னு லோ பிபி ஆயிருக்கும். திடீர்னு லோ சுகர் ஆயிருக்கும். நல்லா தான் இருக்கும். உடம்பு என்னமோ ஒரு மாரி படுத்துற மாரி ஒரு சிச்சுவேஷன். அதெல்லாம் இந்த நாள் சரியா போயிடும். மனக்கவலைகள் அகலும். ஹெல்த் மெயினா ஆரோக்கியத்துல இருக்கக்கூடிய குறைபாடுகள் நீங்கும். அம்மா கூட இருக்கக்கூடிய வாக்குவாதங்கள் நிவர்த்தியாகும். வீட்டுக்கு போனா நிம்மதியே இல்ல சார். ஒரு மாரி இருக்கு. வீட்டுக்கே போக வேண்டான்னு தோணுது. அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் கூட அந்த பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சு, அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சு, முடிச்சு நல்லபடியா வீட்டுக்கு போய் சந்தோஷமா இருக்கக்கூடிய நாள். மனசாந்தி தேடக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது. கஜலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் அதிகமாக இருக்கும். தெய்வ அனுகிரகம் நன்னா இருக்கும். மத்தவங்களுக்கு தெரியாத, புலன்படாத பல விஷயங்கள் உங்க கண்ல மட்டும் புலப்படும். ஒன்லி யூ கேன் சீ தட். பெரிய ஒரு சந்தோஷத்த மத்தவங்களுடைய மனசுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிற மாரி விஷயங்கள். நுணுக்கமாக ஒரு ஒரு விஷயத்தையும் தனித்தனியா பிரிச்சு, பிரிச்சு புரிஞ்சுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப் போறது. நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குடும்பத்துல ஏதோ ஒரு வாக்குவாதம், ஏதோ ஒரு சண்டை, ஒரு சில பேருக்கு பல்ல ஏதாவது பிரச்சனை, இதெல்லாம் வந்துன்னு இருக்கும். அதெல்லாம் இன்றைய நாள் ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். அந்த பிரச்சனை முடியக்கூடிய நாள். சிகிச்சை எடுத்து சரியாகக்கூடிய நாள். வெளியூர்லேருந்து, வெளிநாட்டிலேருந்து வேறு மனிதர்கள் மூலியமா வரக்கூடிய அறிவுரைகள், பணம் இதெல்லாம் இன்றைய நாள் வந்து சேரக்கூடிய அற்புதமான நாள். அதெல்லாம் நல்ல விஷயங்களாக எடுத்துக்கொள்ளலாம். இன்றைய நாள பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு பெரிய ஒரு தேஜஸ் முகத்துல தெரியும். பார்க்கறக்கு அவ்வளோ லட்சணமா இருப்பீங்க. ஆகர்ஷண சக்தி மத்தவங்க ஆட்டோமேட்டிக்கா நம்மகிட்ட வந்து பேசுற மாரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அமோகமான நாளா இருக்கப் போறது. வியாபாரம் நல்ல உயர்வை கொடுக்கக்கூடிய நாளா இருக்கப் போறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம், அபாரமான திருப்தி, எடுத்த காரியங்கள்ல வெற்றி. ஒரே கிளீன் ஸ்வீப்ங்கிற மாரி எல்லா விஷயமுமே நமக்கு முன்னாடியே தெரிய வந்துரும். ஒரு விஷயத்த எப்படி பண்ணணும்னு யாருமே சொல்லிக் குடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுக்கு. அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெரிய வரக்கூடிய ஒரு நாளா இருக்கப் போறது. இன்றைய நாள பொறுத்தவரைக்கும் நெறைய பேருடைய உண்மை ஸ்வரூபம் உங்க கண்ணுக்கு தெரியும். யார் உண்மையான நண்பன்? நம்ம இவ்வளோ நாள் கூட இருந்தோமே, இது யாரு கரெக்ட்டு? எல்லாம் தெரிய வரக்கூடிய நாள். மெயினா ஆன்மீகவாதிகளுக்கு அற்புதமான நாளா இருக்கப் போறது. வெளிநாடு வாழ் நபர்களுக்கு புதிய மாற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடீர் பிரயாணங்கள் இருக்கும். ஆன்மீக பிரயாணங்கள் இருக்கும். வேற ஏதோ தேசத்துக்கு போறோம், வேற ஏதோ ஊருக்கு போறோம் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். கோவில் குளங்களுக்கு சென்று வருவது, வேண்டுதல்கள் நிறைவேத்துவது. இந்த வேலை பிடிக்கல எனக்கு சுத்தமா. வேற வேலைக்கு போகலாம் அப்படிங்கக்கூடிய எண்ணங்கள் நமக்கு ஈடேறுவது. போற இடம் ஜெயிக்கிறது. அதனால தான் வந்து அபராஜிதா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபத்தை கொடுக்கக்கூடிய நாள். எதிர்பாராத ஒரு லாபம். அதுவும் இன்றைய நாள் யாரெல்லாம் வந்து அறிவு கூர்மை மிக அதிகமாக இருக்கிறதோ, புத்திசாலியாக இருக்கார்களோ, வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்களாக இருக்கார்களோ, மெயினா ஆன்மீகவாதிகள் யாரெல்லாம் இருக்காங்களோ, அவங்க மூலியமா எனக்கு நல்லது நடக்கும். உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாராட்டு, ஒரு பெரிய ஒரு பட்டம், ஒரு ஒரு சர்டிஃபிகேட் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப் போறது. பெரிய ஒரு சந்தோஷத்த பார்ப்பீங்க. விட்டு போயிருக்கக்கூடிய ஒரு பந்தம் மறுபடியும் ஒட்டிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வேலையில இது வரைக்கும் இருக்கிற ப்ரெஷர்லாம் இன்னைக்கு முடிஞ்சது. அந்த ப்ரெஷருக்கு என்ன காரணம் என்று கண்டுபிடித்து அந்த விஷயத்த சரி செய்யக்கூடிய நாள். நெறைய பேருக்கு ஹெல்த்து, கால், முழங்கால்லாம் பிரச்சனை குடுத்துருக்கும். அதெல்லாம் இன்றைய நாள் நல்ல ஒரு சிகிச்சையால் கண்டிப்பா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். நாட்டு வைத்தியர்ன்னு சொல்லுவோம். சித்த வைத்தியத்த. அதெல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய நாளா இருக்கப்படுது. நெறைய பேருக்கு பிரச்சனைகள் ஓயும். பல பிரச்சனைகள், புலன்படாத பிரச்சனைகள்லாம் இன்றைய நாள் அது என்னன்னு கண்டுபிடிச்சு முடிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். வேலை சிறந்து விளங்கும். உத்தியோக வியாபாரத்துல நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப் போறது. மெயினா சித்ரகுப்தன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிரே நிறம்.
இந்த நாள் யார் யாருக்கெல்லாம் நன்னா இருக்கு அப்படின்னு கேட்டா, அதுல முதல் ராசி, லக்னம் அப்படின்னு சொன்னா, தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு. அடுத்தது பார்க்கும் பொழுது மேஷம், சிம்மம் இந்த 2 ராசிகளுக்கும் நன்னா இருக்கும். பெரிய ஏற்றங்களும், சந்தோஷங்களும் காணக்கூடிய வாய்ப்பு மிதுனத்துக்கு இருக்கப்படுது. மத்த எல்லாருக்குமே இந்த நாள் மிகப்பெரிய ஆன்மீகத்தில முன்னேற்றத்தையும், ஆத்ம வழியில் சந்தோஷத்தை காணக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது. சர்வே ஜனா சுகினோ பவந்து. சமஸ்த சன்மங்களானி பவந்தோனு கொண்வந்து. ததாஸ்து. நன்றி. வணக்கம்.